இந்த வீடியோ ஒரு லஞ்ச் காம்போக்கு நான் வந்து முதல்ல ஒரு ஸ்வீட் செஞ்சேன். ஸோ அது மாத்திரம் நான் இப்போ முதல்ல உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன். மீதிலாம் வந்து உங்களுக்கு நெக்ஸ்ட்டு வீடியோவில் நெக்ஸ்ட்டு போஸ்டிங் பண்ணுறேன். இப்போ நம்ம வந்து ஒரு லஞ்ச் காம்போ பார்க்க போகிறோம். அதுக்கு ஒரு ஸ்வீட் செய்ய போகிறேன். என்னென்னா வந்து குலோப் ஜாமுன். இது வந்து ரெடிமேடு மிக்ஸு தான் நான் வந்து வாங்கி வச்சுருக்கேன். குலோப் ஜாமுன் ரெடிமேடு மிக்ஸ் வாங்கி வச்சுருக்கேன். அது வந்து ஒரு 2 கிளாஸ் இருந்தது. இந்த கிளாஸில் வந்து உங்களுக்கு வந்து 2 கிளாஸ் இருந்தது. ஸோ நான் எடுத்து வச்சுருக்கேன், அளந்து எடுத்து வச்சுருக்கேன், ஒரு பேக்கெட் எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் வந்து இதே கிளாஸில் மாவு அந்த இது மிக்ஸ் எடுத்த கிளாஸ்லேயே ஒரு கிளாஸ் வந்து சர்க்கரை, அதாவது வந்து அது கிட்டத்தட்ட இந்த கிளாஸ் வந்து ஒரு 150 என்னவோ இருக்கும்னு நினைக்கிறேன், 150 ml நினைக்கிறேன். ஸோ 150 mlங்கும்போது அது 300 கிராம். இது வந்து ஒரு 150 கிராம் வந்து சர்க்கரை போதும். ரொம்ப சர்க்கரை வேண்டாம். அந்த பேக்கெட்டில் வந்து நிறைய கொடுத்துருக்காங்க. அது ரொம்ப நம்மளுக்கு ரொம்ப ஓவர் ஸ்வீட்டாக இருக்கும், ரெண்டாவது வேஸ்ட்டாக போகும். ஸோ அதனால் வந்து நான் வந்து 2 கிளாஸு மாவுக்கு குலோப் ஜாமுன் இன்ஸ்டன்ட் மிக்ஸ் மாவுக்கு வந்து 1 கிளாஸ் வந்து சர்க்கரை எடுத்துகிட்டு இருக்கேன். இதுக்கு வந்து தண்ணி வந்து 2.5 மடங்கு எடுத்துக்க போகிறேன் நான். இப்போ வந்து நான் ஒரு அகலமான பாத்திரத்தில் வந்து பாகுக்கு வந்து சர்க்கரையை சேர்த்து அந்த 2.5 கிளாஸ் வந்து தண்ணியை விட்டுட்டு ஒரு பிஞ்சு வந்து சும்மா நான் வந்து மஞ்சள் தூள் சேர்த்துக்கேன், சும்மா கலருக்கு. நீங்கள் ஏதாச்சும் நல்லா ஃபுட் கலர் கிடைச்சா அது கூட சேர்த்துக்கோங்க. ஸோ இப்போ இது சர்க்கரை மெதுவாக கரையட்டும், கரைஞ்சி அது நல்லா கொதி வரட்டும். ஒரு மாதிரி பிசு பதம் வந்தால் போதும், பாகு பதம்லாம் ஒன்றும் தேவையில்லை. ஸோ சர்க்கரை கரையிட்டோம். அது கூட நம்ம வந்து மாவை பிசைஞ்சிடலாம், கொஞ்சம் தண்ணியை தெளித்து மாவை பிசைஞ்சு வச்சுட்டு நீங்கள் பால் வேணாலும் தெளிச்சிக்கலாம். ஆனால் எனக்கு என்னவோ பால் தெளித்தா கொஞ்சம் ஒரு 2-3 நாள் கழிச்சு கொஞ்சம் புளிச்சாப்பில் எனக்கு ஃபீலாக இருந்து, அதனால் வந்து நான் சும்மா ஆர்டினரி வாட்டர் தான் விட்டு பிசைஞ்சு வச்சுருக்கேன். இது ஒரு 10 நிமிஷம் நம்ம ஊற விட்டுறலாம். இது எப்படி உருட்டலாம்னு பார்த்தீங்கன்னா சும்மா ஜென்டலாக சாதாரணமாக உருட்டலாம் போதும். ரொம்ப வந்து அப்படியே ஷேப் பண்ணிலாம் உருட்டனான்னு இல்லை, சும்மா ரொம்ப அழுத்தம் கொடுக்காம அப்படியே கொஞ்சம் விரிசல் இல்லாமல் நல்லா ஒன்று போல் இப்படி லைட்டாக இப்படியே நீங்கள் வந்து உருட்டி போட்டுக்கலாம். இது ஒரு 10 நிமிஷம் ஊறிட்டுருக்கட்டும். ஊறினதுக்கப்புறம் நம்ம உருட்டி போட்டுட்டு எண்ணெயில் பொரிச்சு எடுக்கும்போது பார்க்கலாம். இப்போ பாகு நல்லா கொதி வருது. இதில் சும்மா வாசனைக்கு கொஞ்சமாக வந்து ஏலக்காய் தூள் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு சேர்க்க போகிறேன். இதுதான் இப்போ நம்ம பிசுக்கு பதம் வந்துட்டான்னு பார்க்கலாம். இதப்பா ஒரு மாதிரி பிசுன்னு இருக்கும் பாருங்கள். ஒரு 2 நிமிஷம் இருக்கட்டும், இன்னும் நல்லாவே காமிக்கிறேன். ஏன்னா அந்த பிசு பதம் வந்தால் தான் உங்களுக்கு வந்து குலோப் ஜாமுன் வந்து கரையாமல் நல்லாயிருக்கும். இல்லைன்னா வந்து பாகு வரலன்னு வச்சுக்கோங்களேன், வெறும் தண்ணியாக இது சுகர் சிரப்பு மாதிரி தண்ணியாக இருந்ததுன்னா ஊறிண்டு கரைஞ்சி போயிடும். கொஞ்சம் அந்த பிசு பதம் வரட்டும். வந்தால் நம்ம வந்து அடுப்பு ஆஃப் பண்ணிடும். ஸோ ஒரு மாதிரி இது மாதிரி இருக்குது, அவ்வளோதான். அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுவோம். பிசுன்னு இருக்கும், தண்ணி மாதிரி இல்லாமல் ஒரு மாதிரி பிசுன்னு இருக்கும் பாருங்கள். அதுதான் பதம், வேறு ஒன்றும் இல்லை. நம்மளுக்கு சுகர் சிரப்பு தொட்டால் ஒரு மாதிரி பிசுன்னு இருக்கும் தெரியுமா, அந்த மாதிரி தான், அவ்வளோதான். வேறு ஒன்றும் ரொம்ப பெரிய விஷயமாக கிடையாது. இது பாகு பதம்லாம் ஒன்றும் கிடையாது. ஸோ இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணி இதை வந்து ஒரு ஓரமாக நம்ம எடுத்து வச்சிடலாம். ஸோ இப்போ வந்து நான் வந்து இந்த குலோப் ஜாமுன் பொரிச்செடுக்க வந்து வானலியில் எண்ணெய் விட்டுருக்கேன். இது கொஞ்சம் நல்லா சூடாகட்டும். கொஞ்சம் சூடாக அப்புறம் நம்ம வந்து போட்டு பொரித்து எடுத்துடலாம். ரொம்ப கொதிக்கணும்னு இல்லை, முறுக்குக்கெல்லாம் காயறாப்புல காயணும்னு கிடையாது. நான் குலோப் ஜாமுனையும் வந்து உருட்டி வச்சுருக்கேன் பாருங்கள், ரவுண்டாக உருட்டி வச்சுருக்கேன். சும்மா சிலிண்டர் ஷேப்லேயும் உருட்டி வச்சுருக்கேன். எப்படி வேணால் நம்ம இஷ்டம்தான் உருட்டி வச்சுக்கலாம். ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுட்டு உருட்டி வச்சுருக்கேன். இப்போ இதெல்லாம் நம்ம வந்து பொரித்து எடுக்கலாம். இப்போ
எண்ணெய் வந்து காய ஆரம்பிச்சிருச்சு. இப்படி வச்சிங்கன்னா நல்லா வெக்க அடைக்கும். இதுதான் பதம். ஸோ இப்போ நம்ம 4 நாளாக போட்டு பொரித்து எடுத்துடுவோம். அடுப்பை நிதானத்திலே வச்சுக்கோங்க. ரொம்ப ஹையில் வச்சிங்கன்னா உள்ளே வேகாமல் வெளியில் வந்து கருகி போயிடும். ஸோ அடுப்பை வந்து நிதானமாக வச்சுக்கோங்க. இது வேகட்டும். ஸோ நல்லா வெந்துடுச்சு, செவந்துடுச்சு. போதும். நம்ம இந்த ஸ்டேஜில் எடுத்துடலாம். எடுத்துட்டு இன்னும் 4 உருண்டை போட்டுருவோம். உங்களுக்கு வந்து இது வந்து எல்லாம் நம்ம பொரித்து எடுத்துட்டு அப்புறம் சர்க்கரை பாகில் போடணும். ஒரேடியாக சூடோடு போட்டோம் வச்சுக்கோங்களேன், சீக்கிரமாக ஊறி ஒரு மாதிரி கரைஞ்சி போயிடும். நம்ம அதனால் கொஞ்சம் நம்ம எல்லாம் பொரித்து எடுத்துகிட்டு ஒரு 5 நிமிஷம் கழித்து நம்ம சேர்த்தோன்னா நல்லா அழகாக உள்ளேயும் ஊறி இருக்கும். உங்களுக்கு அந்த ஜூஸு நல்லா உள்ளே இறங்கி நல்லா ஊறி இருக்கும். ஸோ முதல்ல நம்ம இந்த ஜாமுனை பூரா பொரித்து எடுத்துக்கலாம். எல்லாம் பொரித்து எடுத்துகிட்டு பார்ப்போம். இப்போ ஜாமுன் எல்லாமே நம்ம நல்லா பொரித்து எடுத்துட்டோம். ஒரு 5 நிமிஷம் இருக்கட்டும். கொஞ்சம் சூடு ஆறினப்புறம் நம்ம அந்த பாகில் சேர்த்து விட்டுறலாம். ஸோ இப்போ வந்து இந்த ஜாமுன்லாம் வந்து ஆறிடுத்து. நம்ம சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். இது பாட்டி ஊறிட்டுருக்கட்டும் நம்மளுக்கு.